வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு என்ன புது ஜாதகத்தோட வந்திருக்க? இது என்ன லக்னம், என்ன ராசி? இது கடக லக்னம் கும்பராசிப்பா. ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன் இது. சந்திரனோட எமோஷனும் சனியோட பிராக்டிக்கலான குணமும் கலந்தவங்க இவங்க. வெளியே பார்க்க ரொம்ப சைலண்டா அமைதியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியா? ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்களா இருப்பாங்களோ? ஆமா, மனசளவுல ரொம்ப சாஃப்ட். ரோட்ல யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா கூட இவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு எப்பவும் நினைப்பாங்க. ஆனா கொள்கைன்னு வந்துட்டா இவங்கள மாதிரி ஒரு பிடிவாதக்காரங்களை பார்க்க முடியாது. ஃபேமிலிக்குள்ள எப்படி இருப்பாங்க? பாசமா இருப்பாங்களா? ஃபேமிலின்னு வந்துட்டா இவங்க தான்ப்பா அந்த வீட்டுக்கே தூணு. குறிப்பா கடக லக்னங்கிறதால அம்மா மேல உசிரியே வச்சிருப்பாங்க. வீட்டை எப்பவும் சுத்தமா அழகா வச்சுக்க நினைப்பாங்க. வீட்ல யாருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்போ வீட்ல எப்பவும் கலகலன்னு இருப்பாங்களா? அங்கதான் ட்விஸ்ட். கும்பராசி இருக்கிறதால எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் சில நேரம் அவங்களுக்குன்னு ஒரு மீ டைம், அதாவது தனிமை தேவைப்படும். அதை புரிஞ்சுக்காம வீட்டில் இருக்கிறவங்க இவங்கள தொந்தரவு செஞ்சா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. லைஃப் பார்ட்னருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. வீட்டில் சண்டை வந்தா கூட நடுநிலையா தான் பேசி தீர்த்து வைப்பாங்க. சூப்பர். வேலை, பிசினஸ்லாம் இவங்களுக்கு எப்படி செட் ஆகும்? பிசினஸ்ல இவங்க ரொம்ப நேர்மையானவங்க. கடக லக்னங்கிறதால தண்ணி, பால், ஜூஸ் மாதிரி திரவ பொருட்கள் சம்பந்தமான பிசினஸ், அப்புறம் ஹோட்டல், உணவு தொழிலெலாம் சூப்பரா செட் ஆகும். லாபத்தை விட குவாலிட்டி தான் முக்கியம்னு நினைப்பாங்க. புதுசா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பிசினஸை டெவலப் பண்ணுவாங்க. வேலைக்கு போறவங்களா இருந்தா ஆபீஸ்ல எப்படி இருப்பாங்க? வேலைன்னு வந்துட்டா இவங்க பயங்கர சின்சியர்ப்பா. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், பாஸ் கிட்ட ஐஸ் வைக்கிற வேலைலாம் இவங்களுக்கு சுத்தமா வராது. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் இவங்களுக்கு சுத்தமா வராது. கொடுத்த வேலையை பர்ஃபெக்டா முடிச்சுட்டு கம்முன்னு வந்துருவாங்க. மெடிக்கல் ஃபீல்டு, டீச்சிங், அக்கவுண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். இவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பா பெரிய பதவி தேடி வரும். காசு பணம்லாம் நல்லா சம்பாதிப்பாங்களா? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் லைஃபோட செகண்ட் ஹாஃப்ல நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க, ஆனா வீட்டு தேவைக்கு தாராளமா செலவு செய்வாங்க. தங்கம், நிலம்னு இன்வெஸ்ட் பண்றதுல கில்லாடி. ஆனா ஒண்ணு, சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு பாவப்பட்டு கடனா பணத்தை கொடுத்தா அதை கேட்க கூச்சப்பட்டு பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் ஹுஷாரா இருக்கணும். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஏதாவது பிரச்சனை வருமா? கடக லக்னங்கிறனால சளி, நெஞ்சு சளி, செரிமான பிரச்சனை சீக்கிரம் வரும். ஃப்ரிட்ஜில் இருந்து ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதெல்லாம் இவங்களுக்கு உடனே எஃபெக்ட் ஆகும். கும்பராசினால கால்வலி, நரம்பு தளர்ச்சியும் வரலாம். அதனால யோகா, வாக்கிங் போறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிட்டாலே பாதி நோய் வராது.
பசங்க விஷயத்துல எப்படி? கண்டிப்பான ஆளா? இல்லப்பா, பசங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க. பசங்க என்ன படிக்க விரும்புறாங்களோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களோட பசங்க ஆர்ட்ஸ் சயின்ஸ்ல பெரிய ஆளா வருவாங்க. வயசான காலத்துல பசங்க இவங்கள ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க. இவங்களுக்கு டிராவல் பண்றதெல்லாம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். குறிப்பா கடக லக்னங்கிறதால பீச், அருவி, ஏரின்னு தண்ணி இருக்கிற இடங்களுக்கு போறதுன்னா இவங்களுக்கு கொள்ள பிரியம். புது புது இடங்களை பார்க்கறது பிடிக்கும். வெளிநாட்டுக்கு போற யோகம்லாம் இருக்கு. ஆனா நைட்டு நேரத்துல வண்டி ஓட்டுறத மட்டும் இவங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. மொத்தத்துல ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்காங்களே. ஆமா, சமுதாயத்துல இவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையே இருக்கும். தன்னோட சொந்த உழைப்பால முன்னேறி தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உதவி பண்ணி லைஃப்ல பெரிய சாதனை பண்ணக்கூடிய ஆளுங்க இவங்க. அந்த சின்ன சின்ன மனக்குழப்பத்தையும் பிடிவாதத்தையும் மட்டும் விட்டுட்டா இவங்க வாழ்க்கை எப்பவுமே சூப்பரா இருக்கும். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.